வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா, நான் சொன்னாதான் நீ படிப்பியா, நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா, நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா, நான் சொன்னாதான் நீ இந்த வீட்டை சுத்தம் பண்ணுவியா. இந்த மாதிரி நான் சொன்னாதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அது என்னன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க போறோம். நீ நீ சாப்பிடுற அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ், யூ ஈட். நீ சாப்பிட்டா, நீ சாப்பிட்டாய் அப்படின்னா யூ ஏட். நீ சாப்பிடுவ அப்படின்னா இனிமேதானே, அப்ப யூ வில் ஈட், யூ வில் ஈட். ஓகேவா? இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். இதை கொஸ்டினா கேட்கும்போது நீ சாப்பிடுவியா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது வில் இந்த பக்கம் வந்துடும், யூ இந்த பக்கம் போயிடும். ஓகே, கொஸ்டினா கேட்கும்போது அப்படிதானே வரும். பாருங்க, நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்க போறோம். நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா. வில் யூ, வில்லுக்கு அடுத்தது யூ, வில் யூ ஈட், வில் யூ ஈட், நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது நான் சொன்னாதான், நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஃப்ரேஸ் வந்து பாருங்க, ஒன்லி ஒன்லி இஃப் ஐ டெல் யூ. உங்ககிட்ட நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா. ஓகே, வில் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுவியா அப்படின்னு அர்த்தம். அது கூட ஒன்லி இஃப் ஐ டெல் யூ ஆட் ஆச்சுன்னா நான் சொன்னாதான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? புரிஞ்சுதுங்களா? ஒன்லி இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா, நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவாயா, போவியா, செல்வியா, அப்படிதானே கேட்போம். நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா. பாருங்க, நீ கடைக்கு போவாயா அப்படிங்கிறது இனிமே எல்லாமே ஃபியூச்சர் தான். அப்ப பாருங்க, வில் கொஸ்டின் கேட்கக்கூடிய வில், அடுத்தது சப்ஜெக்ட் வில் யூ, போகிறது தான் வேர்ப் வில் யூ கோ. எங்க போறது? கடைக்கு. வில் யூ கோ டு த ஷாப், வில் யூ கோ டு த ஷாப். நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா அப்படின்னு கொஸ்டினை முடிச்சிட்டோம். இயல்பா கொஸ்டின் இப்படிதான் கேட்போம். நீ கடைக்கு போவாயா அப்படின்னா வில் யூ கோ டு த ஷாப், நீ கடைக்கு போறியா, போவியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது கூட நான் சொன்னாதான் ஆட் ஆகுதுன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு லாஸ்ட்ல வந்துடும். ஒன்லி ஒன்லி இஃப் ஐ டெல் யூ, ஒன்லி இஃப் ஐ டெல் யூ, நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, வில் யூ கோ டு த ஷாப், ஒன்லி இஃப் ஐ டெல் யூ, நான் சொன்னாதான் நீ கடைக்கு போவியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் சொன்னாதான் நீ ஒழுங்கா இருப்பியா, நான் சொன்னாதான் நீனு ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு கேட்குறோம். இப்போ அதே பாருங்க, சேம் அதே தான். வில் சப்ஜெக்ட் யூ, வில் யூ. ஓகே, வில் யூ பிஹேவ், வில் யூ பிஹேவ் if I tell you. Only if I tell you, நான் சொன்னாதான் நீனு ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு கேட்கணும்னா இப்படிதான் சொல்லணும். will you behave only if I tell you, will you behave only if I tell you, நான் சொன்னாதான் நீ ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா, நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா அப்படின்னு கேட்குறோம். அதே ஃபார்மட் தான். வில் யூ, வில் யூ எழுந்திருக்கிறது verb wake up. வில் யூ wake up, நீ எழுந்திருப்பியா அப்படின்னு கேட்டுட்டோம். நான் சொன்னாதான்
only if I tell you. நான் உன்கிட்ட சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, will you wake up only if I tell you? if I tell you அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா? will you wake up only if I tell you? next, அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா? நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா அப்படின்னு கேக்குறோம். பாருங்க, will you, நீ தானே. இப்போ கொஸ்டினா கேட்கும்போது will you, will you வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம். எங்க வரணும்? இங்க வரணும். will you come here? நீங்க வருவியா அப்படின்னு இப்படிதான் நார்மல் கொஸ்டின் இருக்கும். will you come here? நீங்க வருவியா அப்படின்னு லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் வைப்போம். ஆனா இப்ப அடுத்தது ஒண்ணு சேரணும் இல்லைங்களா, அதனால நான் கொஸ்டின் மார்க் வைக்கல. அடுத்து என்ன சொல்றோம்? நான் சொன்னாதான். ஒன்லி இஃப் ஐ டெல் யூ. இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம். will you come here only if I tell you? will you come here only if I tell you? நான் சொன்னாதான் நீ வருவியா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் சொன்னாதான் நீ விளையாடுவியா? நான் சொன்னாதான் நீ விளையாடுவியா? will you, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். will you விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. will you play? நீ விளையாடுவியா? இயல்பான கொஸ்டின் இதுதான். நான் சொன்னாதான் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகணும். ஒன்லி இஃப் ஐ டெல் யூ, நான் சொன்னாதான் நீ விளையாடுவியா அப்படின்னு சொல்றோம். will you play only if I tell you? will you play only if I tell you? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் சொன்னாதான் நீ ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னு கேட்கணும். நான் சொன்னாதான் நீ ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னு கேட்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க, will you வர்றதுக்கு தான் கம். will you come, நீ வருவியா? எங்க வருவியா? ஸ்கூலுக்கு. will you come to school? will you come to school? நீ ஸ்கூலுக்கு வருவியா? இப்படிதான் கேட்கணும். will you come to school? நீ ஸ்கூலுக்கு வருவியா? அது கூட நான் சொன்னாதான் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகணும். அப்படின்னா only if I tell you. only if I tell you. will you come to school only if I tell you? நான் சொன்னாதான் நீ ஸ்கூலுக்கு வருவியா அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும். will you come to school only if I tell you? நெக்ஸ்ட், இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நான் சொன்னாதான் நீ இங்க வரணும். முன்ன பார்த்தது நான் சொன்னாதான் நீ இங்க வருவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு பார்த்தோம். இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம். நான் சொன்னாதான் நீ இங்க வரணும். நான் சொன்னாதான் நீ இங்க வரணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ, யூ, வேண்டும், நீ இங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப வேண்டும் அப்படின்னா ஷுட். யூ ஷுட். verb என்னங்க? வர்றது. கம். யூ ஷுட் கம். எங்க? ஹியர். யூ ஷுட் கம் ஹியர் அப்படின்னா நீ இங்க வரணும் அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லுவோம். நீ இங்க வர வேண்டும் அப்படின்னா தூய தமிழ்ல யூ ஷுட் கம் ஹியர், நீ இங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றோம். மஸ்ட் போட்டீங்கன்னா இன்னும் கண்டிப்பான்னு அர்த்தம். ஷுட்னா நீ இங்க வரணும், வந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. யூ ஷுட் கம் ஹியர், நீ இங்க வரணும். எப்ப? only if I tell you. நான் சொன்னாதான் நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்றோம். நான் சொல்லலன்னா நீ என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் சொன்னாதான் நீ இங்க வரணும். you should come here only if I tell you. next, அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் சொன்னாதான் நீ பஸ்ல ஏறணும். நான் சொன்னாதான் நீ பஸ்ல ஏற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சேம் அதே பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்கள தான் எழுதணும். யூ ஷுட் ஏறதுக்குங்க, பஸ்ல ஏறதுக்கு
கெட் ஆன். கெட் ஆன்ங்கிறது தான் ஏறுறது. பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஏறு அப்படின்னு சொல்றதுக்கு வேர்பு பாத்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்பு கெட் ஆன். யூ ஷுட் கெட், எங்க ஏறணும்? பஸ்ல. யூ ஷுட் கெட் ஆன் த பஸ். ஓகே, அதுலயே பாருங்க, நீ சொன்னாதான் அப்படின்னா ஒன்லி இஃப் ஐ டெல் யூ. நான் சொன்னாதான் நீ பஸ்ல ஏறணும், அது வரைக்கும் நீ ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றோம். யூ ஷுட் கெட் ஆன் த பஸ் ஒன்லி இஃப் ஐ டெல் யூ. ஓகே, இப்போ இந்த ஒன்லி இஃப் ஐ டெல் யூ கொஸ்டின் கேட்குற மாதிரியும் பார்த்தோம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கும் ஒன்லி இஃப் ஐ டெல் யூ பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒன்லி இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொன்னாதான் அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகே, இது பாருங்க, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. நான் சொன்னாதான் நீ டிவி பார்க்க வேண்டும். நான் சொன்னாதான் நீ டிவி பார்க்கணும் அப்படிதான் பேச்சு வாக்குல சொல்லுவோம். நான் சொன்னாதான் நீ டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாருங்க, நான் சொன்னாதான் நீ சமைப்பியா. நான் சொன்னாதான் சமைப்பியா. அப்ப அந்த சொன்னாதான் அப்படிங்கிறதுக்கு இஃப் ஐ டெல் யூ. இஃப் ஐ டெல் யூ அப்படின்னா நான் சொன்னாதான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.